சீசன் 3 போன பாட்டோட முடிவு, இந்த பாட்டோட தொடக்கம். இப்போ கெர்லட், என்ஃபர், சிரி 3 பேரும் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ஃபர் சிரிய தன்னோட சொந்த பொண்ணாவே பார்த்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிரிக்குள்ள என்னென்னலாம் சக்தி இருக்குன்னு அவருக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நெறைய மாயாஜால வித்தைகளையும் சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த பக்கம் கெர்லட் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. நெறைய இளம் சூரியகால பெண்கள்லாம் காணாம போறாங்க. இதுக்கு காரணம் சிரிய தேடிட்டு இருக்கவங்க தான்னு தெரிய வருது. அதாவது சிரியோட ராஜ்யத்த கைப்பற்றினவங்க தான் சிரிய கொல்லவும் நினைக்கிறாங்க. இந்த இளம் மந்திரவாதிகளையும் கடத்தி வச்சிருக்காங்கங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால ஒரு பெரிய மாநாட்ட ரெடி பண்றாரு. சூனியக்கார மாநாட்ட ரெடி பண்றாரு. என்ன சொல்றதுக்கு அப்டின்னா, நம்ம சூனியக்கார குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தர் அந்த அ கெட்டவங்களுக்கு உதவி செய்றாங்க. அந்த ஆளு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மாயாஜாலக்காரர், மந்திரவாதி நம்ம சூனியக்கார குடும்பத்திலே இருக்காருன்னு சொல்றதுக்காக தான் இந்த மாநாட்ட ரெடி பண்றாங்க. ஆனா, அங்க ஒரு தப்பு நடந்துருது. கரெக்ட்டான ஆள சொல்றதுக்கு பதிலா, தப்பான ஆள கை காட்டினாரு நம்மளோட கெர்லட். இதனால எல்லாருமே கெர்லட்டுக்கு எதிரா திரும்பிர்றாங்க. பெரிய கலவரம் நடந்துருது. இத பயன்படுத்தி அந்த தப்பான ஆள் நம்ம கெர்லட்ட தாக்க ஆரம்பிச்சுடுறான். அதனால அவருக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம போயிடுது. இவர காட்டு பக்கம் கொண்டு போயிர்றாங்க என்ஃபர். இந்த பக்கம் சிரி வளர்ப்பு அன்மா என்ஃபர் சொல்லிக் குடுத்த மாரி சக்திய எல்லாம் பயன்படுத்தி ரொம்பவுமே போராடிட்டு இருக்காங்க கெட்டவங்கட்ட இருந்து. ஆமா, அந்த கெட்டவங்க ஈஸியா இப்போ சிரிய தான் பக்கம் இழுத்துக்க பாக்குறாங்க. ஏன்னா என்ஃபரும் கெர்லட்டும் வேற பக்கம் இருக்கிறதுனால. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா அப்டின்னா, வேற ஒரு டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ணி போற மாரியான ஒரு சக்திய பயன்படுத்தி வேற இடத்துக்கு போயிட்றா. இப்போ அ இந்த அ அந்த மந்திரவாதிகளுக்கு கீழ வேல பாக்குறவனுக்கு இது ரொம்பவுமே கடுப்பாயிருது. ஏன்னா, அவன் கண்டிப்பா சிரிய கொண்டு போய் அங்க குடுக்கணும். அது கருப்பாடு. ஆனா, அவனால முடியாதுங்கிறதுனால இவன் என்ன பண்றான்னா, ஃபேக்கா ஒரு பொண்ண ரெடி பண்ணி இவ தான் சிரின்னு சொல்லி அந்த சக்கரவர்த்திட்ட போய் குடுத்துடுறான். நெஃப்ங்கிற அந்த கூட்டத்திட்ட போய் குடுத்துடுறான். அவங்களும் இவ தான் நம்பிர்றாங்க. ஆனா, உண்மையிலேயே சிரி எங்க இருக்கான்னா, ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல விழுந்து கிடக்குறா. அங்க ஒரு ரேட் குடும்பம் இருக்கு. அந்த ரேட் குடும்பத்து கூட இவ நல்லா அ பழகிர்றா. அவங்க நெறைய வித்தைகளை இவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அவ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கா. இதோட சீசன் 3 முடியுது. அடுத்து சீசன் 4 ஓட ஆரம்பம். நாளைக்கு பார்க்கலாம்.